அனைவருக்கும் வணக்கம். 5-4-2026 எல்எஸ்ஜி விசஸ் எஸ்ஆர்ஹெச் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்ச். எல்எஸ்ஜியில் வந்து ரிஷப் பண்ட், ஏ மார்க்ரம், மிச்சுல் மார்ஷ், ஏ பதோனி, என் பூரான், ஏ சமத், எம் கான், சமி, சௌத்ரி, நோட்ரேஜ், பி யாதவ், திக்வேஷ் இவங்களாம் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சில் வந்து அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இசான் கிஷன், ஹெச் கிளாசன், ஏ வெர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, எஸ் அரோரா, ஹெச் பட்டேல், எஸ் மாவி இவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தர் வருவாங்க. டி பெய்னி, லிவிங்ஸ்டன் இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் வருவாங்க. ஹெச் டூபே, ஜே உனத்கட், இ மலிங்கா இவங்களாம் இருக்காங்க. எல்எஸ்ஜியில் வந்து பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஆவரேஜாக இருக்கும். ஏ மார்க்ரம் செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளையாடுவார். மிச்சுல் மார்ஷ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏ பதோனி ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூட சான்ஸ் இருக்குது. என் பூரான் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எம் கான் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சமி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். எம் சௌத்ரி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுப்பார், செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு இருக்காது. ஏன் நோட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். பி யாதவ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. திக்வேஷ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்டனாக கூட சான்ஸ் இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சில் அபிஷேக் சர்மா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுவார். டிராவிஸ் ஹெட் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். இசான் கிஷன் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஹெச் கிளாஸன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏ வெர்மா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு விளையாடுவார். நிதிஷ்குமார் ரெட்டி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் கேப்டனாக கூட சான்ஸ் இருக்குது. எஸ் அரோரா வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஹெச் பட்டேல் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பவுல் பண்ணால் அந்தளவுக்கு விக்கெட் எடுக்க மாட்டார். எஸ் மாவி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் தான் விக்கெட் எடுப்பார், செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு இருக்காது. டி பெய்னி செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. லிவிங்ஸ்டன் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஹெச் டூபே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. உனத்கட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கேப்டனாக கூட சான்ஸ் இருக்குது, செகண்ட் பவுல் பண்ணாலும் நல்லா பவுலிங் பண்ணுவார். இ மலிங்கா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். 5-4-2026 10வது T20 எல்எஸ்ஜி விசஸ் எஸ்ஆர்ஹெச் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து லாஸ்ட்டாக டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி டாஸ் எந்த டீம் வின் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நன்றி.